அல்லாஹ் எப்படி சொல்றான்? அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் கடவுள் இல்லை அப்படிங்கிறான். அப்ப அல்லாஹுதான் கடவுள் என்பதற்கும் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் கடவுள் இல்லை என்பதற்கும் என்ன வித்தியாசம்? மக்காவிலே ஏன் இப்படி இந்த கொள்கை கொண்டு வரப்பட வேண்டும் என்று பாத்தீங்கன்னா அதுக்கான காரணம் என்ன தெரியுமா? மக்காவுல இருந்த காபிர்கள், மக்கத்து முஸ்ரிக்கீன்கள், அபூ ஜஹல், உத்பா, ஷைபா, வலீத் இப்னு முகீரா, இப்படி பெரும் பெரும் காபிர்கள் தலைவர்கள் எல்லாம் இருந்தார்களே, இவர்கள் அல்லாஹுவை கடவுள் என்று ஏற்றுக்கொள்ள மறுத்தார்களா? அப்படி மறுக்கல. என்ன சொன்னாங்க தெரியுமா? அல்லாஹ்வும் கடவுள், லாத்தும் கடவுள், உஸ்ஸாவும் கடவுள், மனாத்தும் கடவுள். அல்லாஹ் 10ஓட 11, அத்தோட இதுக்கு ஒண்ணுன்னாங்க. 10 கடவுள் இருக்குதுப்பா, அல்லாஹ்வையும் சேர்த்துக்கிறவா, 11 சேர்த்துக்க, வேற ஒண்ணு சேர்த்துக்க, 12 சேர்த்துக்க. இப்படி சொன்ன மக்கள்கிட்ட தான் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த கொள்கையை சொல்லுகிறார்கள். அல்லாஹ் தான் கடவுள்னா அவங்க ஏத்துக்கிற மறுக்கவே இல்லை. அல்லாஹ் தான் கடவுள், அல்லாஹ் பிரச்சனை இல்லையே, அல்லாஹ்வும் கடவுள், லாத்தும் கடவுள், மனாத்தும் கடவுள், அவளும் கடவுள், இவளும் கடவுள், அவனும் கடவுள், இவனும் கடவுள், முடிஞ்சு போச்சு, சண்டையே வந்திருக்காதே. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் இந்த கொள்கை எப்படி முன்வைக்கிறார்கள்? அல்லாஹ்வை தவிர வேறு எதுவும் கடவுளே கிடையாது, முடிஞ்சு போச்சு, போ, எல்லாம் காலி. அல்லாஹ்வை தவிர ஒண்ணும் கடவுள் இல்லைன்னா அல்லாஹ் மட்டும்தான் கடவுள் அர்த்தம். அங்க லாத்துக்கு வேலை இல்ல, மனாத்துக்கு வேலை இல்ல, உஸ்ஸாக்கு வேலை இல்ல, அஸ்ஸாக்கு வேலை இல்ல, ஒத்தருக்கு வேலை இல்ல, போ. இதுதாங்க இஸ்லாத்துல தத்துவம். லா இலாஹ இல்லல்லாஹ்வை நாம புரியல, முஹம்மதுன் ரசூலுல்லாஹ். அடுத்த கொள்கை என்ன? ரெண்டே ரெண்டு தான், அல்லாஹ் கடவுள், முஹம்மது நபி